அப்புறம் இன்னைக்கு என்ன என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம்? இல்லை, நீங்கள் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயத்தை வந்து இது பண்ண போகிறோம். நீங்கள் தான் வந்து அந்த பகுப்பாய்வையே நடத்த போகிறீங்க. ஏன்னா இது ரொம்ப டீப்பர் கருத்தியலாக இருக்குது. அதனால் நான் ஜஸ்ட் உங்கள்கிட்ட கொஸ்டின் பண்ண போகிறேன், நீங்கள் தான் அதை விளக்க போகிறீங்க. 2 அரசியல் ஆளுமைகள் சந்திச்சிருக்கிறாங்க. அவங்க சந்திச்சுக்கிட்டப்போ பேசிக்கிட்டப்போ பகிர்ந்த சில சித்தாந்த ஷேரிங்ஸ் நடந்திருக்குது. உலக அரசியல் பேச போறோமா? அந்த ட்ரம்ப், ரஷ்யா, உக்ரைன் இல்ல 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 இது இந்தியாவுக்கு வந்துருங்க. இந்தியானா இப்ப கரண்ட்ல உள்ள பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வந்துருங்க. தமிழ்நாட்டுல அப்படி என்ன சந்திப்பு நடக்கலைங்கிறீங்களா? நீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க. நான் அதை காட்டுறேன், ஒன்றும் கன்ஃபியூஷன் நான் காட்டுறேன். 2 பேரும் பயங்கர சித்தாந்த ஒரு வாதங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த விவாதத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசியல், ஏன் இந்திய அரசியல்லையே வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ இருக்குது. அப்படி என்ன நிகழ போகுது, இதன் மூலமா இந்திய அரசியலுக்கு என்ன பாடங்கள் கிடைக்க போகுது, படிப்பினைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த சந்திப்பு தோழர் யாரு? இதுங்களா? ஏன் தோழர்? ஆனா நீங்க கொடுத்த பில்டப் வச்சு பார்த்தா நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். இதுங்களுக்கு பேர் அரசியல் ஆளுமையா? ஏன் தோழர் பாருங்க, அரசியல் அனாதைங்க இதுங்க. இதுக்காக எவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க தோழர்? இதுல எவ்வளவு பாயிண்ட் இருக்கு தெரியுமா பகுப்பாய்வு பண்றதுக்கு? பிச்சைக்காரனுக்கு பிச்சைக்காரனே செக்யூரிட்டி மாதிரி ஒருத்த வந்து சொல்லிட்டு போயிருக்கான். இல்ல, இதுல இவருக்கும் சொந்த ஊர்ல வந்து டெபாசிட் கிடையாது, அவருக்கும் சொந்த ஊர்ல டெபாசிட் கிடையாது. 2 பேரும் இது வரைக்கும் கவுன்சிலர் கூட ஆகவும் மாட்டாங்க. அப்புறம் நான் சொன்னது கரெக்டா? அரசியல் அனாதைங்கன்னு கரெக்ட் தான் ஃபேக்ட். இல்ல இப்ப இதுல நம்ம பகுப்பாய்வு வேண்டிய சில பக்கங்கள் இருக்குது. அவங்கள போய் சொல்றாங்க, அண்ணா ஃபைட் பண்ணிட்டே இருங்கண்ணா, புரட்டே இருங்கண்ணா, விட்டுறாதீங்கண்ணா. என்ன உனக்கு என்னப்பா, தெருவில் விட்டு போயிருவேன், அடி வாங்க போறது நான் தானே அப்படின்னு சீமானுடைய மைண்ட் வைஸ் இருக்கு. எனக்கு கேட்டுது, எனக்கு தெளிவா கேக்குது. ஏண்டா இப்படிதான் நீ வந்து பெரியாருக்கு ஆதாரம் நான் தரேன், எங்க அண்ணனுக்கான ஆதாரத்தை நான் சீமான் அண்ணா விஷயத்த நான் சப்போர்ட் பண்றாங்கண்ணா, சாயங்காலம் 6 மணிக்கு ஆதாரத்தை நான் தராங்கண்ணா சொல்லிட்டு போயிட்டு 3-4 நாள் கழிச்சு அடி 10 நாள் ஆளை காணோம். 10 நாளா எங்க போனே தெரியல. பேட்டி கூட அடி பலமா விழுந்ததுக்கு அப்புறம் அது பெரியார் விஷயத்துல அண்ணன் சீமான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டாரோன்னு தோணுதுங்கண்ணா அப்படின்னு இந்த வாய் தானே சொல்லுச்சு. சரி, நம்ம இதுக்கு பின்னாடி வருவோம். இல்ல இப்ப எனக்கு புரியல, இவன் பாஜகவை மாண்டக்குள்ள விரோதிங்கிறான். யாரு? இந்த சைமன், ஈரத்துரோகி சைமன் பாஜகவை மாண்டக்குள்ள விரோதிங்கிறான். அப்படிப்பட்ட தப்பா சொல்றீங்க. என்னது? நான் ஒண்ணு சொல்லிட்டா? சொல்லுங்க. எங்க அண்ணன் என்ன சொன்னாரோ அப்படியே சொல்லணும். நீங்க சொல்லுங்க. நமக்கு திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் ஆகாது. ஓகேவா? இதான ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட். ஓகே, ஸ்டேட்மென்ட்டா வரீங்க. சரி வாங்க. திராவிட கட்சிகளை ஒழிக்கிறதும் தமிழ்நாட்டுல தேசிய கட்சிகளை ஒழிக்கிறது தான் அவருடைய, அதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு தான் ஆரம்பிச்சாரு. ஆமா, அப்படிதான் சொல்றாரு. இப்போ திராவிட கட்சிகள்ல அதிமுகவுல வந்து எடப்பாடிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் சசிகலாவுக்கும் இவங்களுக்கெல்லாம் சிக்கல் வரும்போது இவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு? நான் வேணும்னா போய் பேசட்டுங்களா? யார்கிட்ட? சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கு இவர் போய் பேசுறாரா? திராவிட கட்சி வீழ்னா உனக்கு சந்தோஷம் தானே, அங்கேயே நீ போய் பேச்சுவார்த்தைக்கு போற. இப்போ அதே லாஜிக் வாங்க, இவங்க பாஜக வீழ்னா உனக்கு நல்லது தானே. அப்ப அதே போலதானே அவனு நினைப்பா. ஏன்னா நீ அவனை எதிரி. நீங்க எதை சொல்லணும்? காங்கிரஸ் தமிழர்களுக்கு எதிரி, பிஜேபி மாநில எதிரி. எப்படி இப்ப கரெக்டா இருக்கா? இப்ப கண்டினியூ பண்ணுங்க. சிங் பண்ணீங்க. இப்ப நீ வந்து அப்படி மாநில குலத்துக்கே விரோதிக்கிறவன் நீ அவனை எக்ஸ்போஸ் பண்றங்கிற பட்சத்துல அண்ணா போராடுங்கண்ணா, ஸ்ட்ராங்கா இருங்கண்ணா, விட்டுறாதீங்கண்ணா அப்படின்னு ஒண்ணு வந்து கை கொடுப்பானா? யாரு கை கொடுப்பா? ஒரே கருத்துடைய ஒத்த கருத்துடைய ஆட்கள் கை கொடுப்பாங்க, கூட நிக்கிற தோழரும்பாங்க. இப்படியா நாட்கள் இருப்பாங்க. நீ எதிர் துருவத்தில் இருக்கேன்னு நீ சொல்ற, அவனை எக்ஸ்போஸ் பண்றாங்க, அவன் எப்படி கை கொடுப்பான்? இப்ப இது இப்படி லாஜிக் யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம முதல்வர் இருக்காரு, நாளைக்கு இதே போல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல இவர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் நேரா போயிட்டு அண்ணா கை கொடுங்கண்ணா, ஸ்ட்ராங்கா இருங்கண்ணா, விட்டுறாதீங்கண்ணா, ஃபைட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அவருக்கு சொந்த கட்சி பிரச்சனையே டீல் பண்ண முடியல. அதுல கூட ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா எப்படின்னா, எப்படி முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அல்லது திமுக முக்கியமான ஆட்களும் ராசா உட்பட பல பேரு பலமுறை சொல்லியிருக்காங்க,
அதிமுகவை காப்பாத்துங்க, பிஜேபி கிட்ட விட்டு கொடுத்துறாதீங்க, எதிர்கட்சி அந்தஸ்து நீங்க வந்து இருங்க, இங்க வந்து எதிர்கட்சிங்கிறது நீங்க தான் இருக்கணும், அவங்கள உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க, விட்டுறாதீங்க, அதை கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்காங்க. அப்படி கூட அதை எடுத்துக்கலாம் மீனிங்ல. சரி இல்லை, சரி அது கூட வேண்டாம், இப்படி வச்சுக்குவோம், இன்னும் இறங்கி வந்துக்குவோம். இப்போ சில பார்ப்பனிய அமைப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ தாம்பராசன்னு வச்சுங்க. இப்போ தாம்பராசில் போயிட்டு இவர் திக தலைவர் யார் நம்ம ஆசிரியர் அவர்கள் போயிட்டு நேராக இவனை பார்த்து தாம்பராஸ் தலைவரை பார்த்து ப்ரோ விட்டுறாதீங்க ப்ரோ, ஸ்ட்ராங்கா இருங்க, போராடிட்டே இருங்க, ஃபைட் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இல்லை நம்ம இவர் குளத்தூர் மணி அண்ணன் எடுத்துக்குவோம், இல்லை கூராமசனன் தோழர் எடுத்துக்குவோம், இவங்கெல்லாம் யாராவது ஒருத்தர் போயிட்டு ஸ்ட்ராங்கா இருங்க, தாம்பராஸ்க்கு போயிட்டு ஸ்ட்ராங்கா இருங்க, ஃபைட் பண்ணிட்டே இருங்க, விட்டுறாதீங்கன்னா ஏதாவது அர்த்தமா இருக்குமா? நம்ம எல்லாம் அவங்கள பத்தி என்ன நினைப்போம்? அவங்க முதல்ல இதை யோசிச்சு பார்த்தா என்ன நினைப்பாங்க? இல்ல மக்கள் அவங்கள பத்தி என்ன நினைப்பாங்க? ஏன்னா நீ யாரோடைய ஆளு, நீ முதல்ல யாரோடைய ஆளு? ஏன்னா முழுக்க எதிர்த்துரும் இல்லையா, அந்த ஊசிக்கு ஊசி எதிர்மனை பாயாதுமாங்க, அப்படியான விஷயம் அது. அவரு பெருமதிப்பிற்குரிய அண்ணன் சீமான் சொன்னதுல இருந்தே பாயிண்ட் இருக்கு. மானுட குல விரோதிகளோட உனக்கு என்ன சவகாசம்? நீ இருக்கணும்னு அவன் நினைக்க போறான். நீ வந்து விட்டுறாதீங்க, நீங்க வந்து போராடுங்க அப்படின்னா யாருக்கு எதிராக உன்னை போராட சொல்றான்? அப்ப அது ஒரு பாயிண்ட் தெளிவா வரணும். இப்ப இவர் எடுத்துக்கோ, ராகுல் காந்தி இருக்காரு, அவரு தினமும் போட்டு இங்கே நம்ம என்ன பேசுகிறோமோ அதை அவர் இங்கிலீஷ்லேயே ஹிந்திலேயே அங்கே பேசிகிட்டு இருக்காரு. நம்ம இங்கே ஹிந்தி திரும்ப பேசுகிறோம்னா பாருங்க, அவங்க இங்கிலீஷ் பற்றி படிக்க விடாமல் பண்ணுறான். ஏன்னா இங்கிலீஷ் படிச்சீங்கன்னா அதிகாரத்துக்கு வரணும்னா இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம். உங்களை இங்கிலீஷ் படிக்க விடாம அதிகாரத்துக்கு வர்றதை தடுத்துட்டு இருக்காங்க. உங்க வீட்டு பிள்ளைகளை அதிகாரம் நமக்கு ஆதரவா அவர் வந்து அங்க பேசிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அவர் வந்து நெருங்கிட்டாரு, திராவிட இயக்க டோனுக்கே நெருங்கிட்டாரு அவரு இப்ப அங்க பேசிட்டு இருக்காரு. இப்ப அவரு போயிட்டு நாளைக்கு வந்து மோடி அவர்களை எங்க ஆப்போசிட்ல பாக்குறாங்க, போயிட்டு ப்ரோ விட்டுறாங்க ப்ரோ, ஃபைட் பண்ணிட்டே இருங்க, அப்படி பக்கவா இருக்கணும், நாங்க உங்க கூட இருக்கோம் அப்படின்னு சொன்னா இதாவது அர்த்தமா இருக்குமா? இல்லை ஏதாவது நடக்குமா? அப்போ எதிர் துருவம்னு நீ சொல்லிட்டனா அப்ப இதெல்லாம் நடக்கவே கூடாது. இல்ல ஒரு வேளை இப்படி இருக்கும்னு வச்சுங்க, ஆனா விட்டுறாங்க ஃபைட் பண்ணிட்டே இருக்கா, யார்கிட்ட ஃபைட் பண்ண சொல்றாரு? அண்ணாமலை விஜயலட்சுமி அவர்கள்ட்ட ஃபைட் பண்ண சொல்றாப்லையா? ஏன்னா சீமான் பண்ணிட்டு இருக்க ஒரே ஃபைட்டு அவன் மேல இருக்கிற அந்த பாலியல் கேஸை போட்டது மூத்த அண்ணி விஜயலட்சுமி அவர்கள். அப்போ அவங்ககிட்ட விட்டுறாங்கன்னா ஃபைட் பண்ணுங்கண்ணா அப்படிங்கிறாரா? இல்லை இந்த பிரச்சனை பூதாகரமானதுக்கு அப்புறம் வீட்டில் பல சண்டை ஓடிக்கிட்டு இருக்குது, இளையண்ணி கயலண்ணி அவர்களுக்கும் சீமானுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு, இணையத்தில் எழுதிக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை அந்த ஃபைட்டை வந்து ஆனால் விட்டுறாதீங்கன்னா ஸ்ட்ராங்கா போடுங்கண்ணா அப்படிங்கிறாரா? இல்லை ப்ரெஸ் மீட்டு சரக்கை போட்டு வந்து போதையில் பெணாத்தாதீங்க, ஹெல்த்தை கான்சியஸாக வச்சுக்கோங்க, உங்கள் ஹெல்த்தோட உங்கள் அடிக்ஷன் பிரச்சனையோட ஃபைட்டு போடுங்க அப்படின்னு, ஆனால் விடாதீங்கன்னா ஸ்ட்ராங்கா போடுங்கண்ணா அப்படிங்கிறப்ப. ஏன்னா எதுன்னு தெளிவாக சொல்லணும்ல. உனக்கு அண்ணாமலை வந்து ஏற்கனவே பெரியாரை பத்தி உன்னை பேச சொல்லி தூண்டி விட்டுட்டு பேசின பிறகு ஆதாரத்தை தரேன்னு சொல்லிட்டு ஜெகா வாங்கின ஆளு இப்ப மறுபடியும் எதுக்கோ உன்னை தூண்டி விடுறான். அது எதுக்குன்னு பார்த்து ஆமா, அவ ஏற்கனவே வந்து சீமான் வந்து நீங்க இருக்கீங்கிற நம்பிக்கையில ஏகபோகமா பேசி வச்சிருக்கிறான், ஏகபோகமா செஞ்சு வச்சிருக்கிறான். நீங்க அவனை கைவிடாம இருந்தீங்கன்னா சந்தோஷம். பாத்துங்க, இதே மாதிரி சீமானும் கவனத்துக்கு கடைசி வரைக்கும் இப்படியே காப்பாத்திட்டு இருப்பாங்கன்னு காலம் தள்ளாத. ஏற்கனவே பெரியார் மேட்டர்லயும் ஜகா வாங்கிட்டான், பார்த்து இருந்துக்க. சரி, இப்போ ஆக்சுவலாக வந்து சீமான் மட்டும்தான் அப்படி பண்ணுறானா அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ இஷ்யூவாக போயிட்டு இருக்கிறது தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்ற அவையில் வச்சு தமிழர்களை அன்சிவிலைஸ்ட் அன்டெமோக்ராட்டிக் நாகரிகம் இல்லாதவர்கள் காட்டு மிராண்டிகள்ங்கிற டோன்ல பேசுறாங்க. அதை இவனுங்க உருட்டிட்டு இருக்கானுங்க. அவங்க தமிழர்களை சொல்லல, திமுக எம்பிகளை தான் சொன்னாங்க. சரி, இப்ப இது ஒரு வாரத்துக்கே நம்ம அரசியல் ஞானிகள் வந்து இதை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கானுங்க, இங்க உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப இதை ஒரு வாரத்துக்கே எடுத்துக்குவோமே. இப்ப அவர் திமுக எம்பிகளை சொல்றாரு அப்படின்னே வச்சுக்குவோம். சரி, திமுக எம்பிகளை மட்டுமே குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா அது எங்க? நான் கேக்குறேன், தர்மேந்திர பிரதானுக்கும் பிஜேபிக்கும் திமுக எம்பிகளுக்கும் தனிப்பட்ட முறையில் என்ன பிரச்சனை? ஏதாவது குடுக்கல் வாங்கல் ஏதாவது பிரச்சனை? சொந்த பந்த சண்டை? என்ன சண்டை? தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிக்காக அவங்க ஃபைட் பண்றாங்க. அதுல உச்சபட்சமா அவனுக்கு வந்து உள்ள இருக்கிற வன்மத்தை எல்லாம் சேர்த்தி அவனுக்கு வந்து காட்டு மிராண்டிகள் அப்படின்னு சொல்றான். சரி, இந்த எம்பிக்கள் யாரு? முதல்ல இப்படி ஒருத்தன் பேசுறான்னா இதுக்கு யாரு முட்டு கொடுப்பா? தமிழ்நாட்டுல முட்டு கொடுக்கறது அர்ஜுன் சம்பத்து கொடுப்பான், இல்ல வந்து ஹெச்ராஜா, இந்த மாதிரி சங்கிகள் கொடுப்பான். சரி, இவன் எவனா முட்டு கொடுப்பானான்னு பார்த்தா சாட்டை முருகன் வந்து நிக்கிறான்.
இல்ல அவர் வந்து திமுக எம்பி தான் சொன்னாரு. பாஜக நம்ம பல தடவை இதை பதிவு பண்ணியிருக்கோம். பாஜகவுக்கு இங்கே ஒரு பிரச்சனைனா முதல்ல அண்டையை கொடுத்து பாஜகவை காப்பாற்றுற வேலையை பார்க்கறது இந்த நாம் தமிழர் தான். இப்போ புதுசாக இன்னொரு கோஷ்டி சேர்ந்துருக்கானுங்க, அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். இப்போ இவன் அந்த வேலையை செய்கிறான். இப்போ சீமான் மட்டும் கிடையாது, சாட்டை பயில இதே வேலையை தான் செய்கிறான். நாம் தமிழருங்கிறது பிஜேபியோட ப்ராக்சி தான். அதுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அண்டையை கொடுத்து இது வேற எங்கிட்டாவது திருப்பி விடுற வேலையில தான் நீங்க இருக்கிறாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, இது வந்து இன்னைக்கு புதுசு இல்லை. காலங்காலமா பெரியாருக்கு எதிராக, திராவிடத்துக்கு எதிராக, திராவிட கட்சிகளுக்கு எதிராக இது மாதிரி ஆட்களை வந்து உருவாக்கிட்டே இருக்காங்க. பெரியார் வந்து ராஜாஜினுடைய இதே சீமான் வந்து இன்னைக்கு பிஜேபியினுடைய வளர்ப்பா இருக்காருல்ல, இதே மாதிரி ராஜாஜினுடைய வளர்ப்பா இன்னைக்கு மாப்போசி. அவ்வளவுதான். பெரியார் வந்து தாரை போட்டு இந்தியெல்லாம் அழிச்சுக்கிட்டே போனா பின்னாடி மண்ணெண்ணெய் கேனை எடுத்துட்டு வந்துட்டு அழிச்சு விட்டுறது. இதுதான் இதை அப்போ வந்து மாப்போசிஸ் பண்ணாரு, இப்ப சீமார் பண்றாரு. இப்ப நம்ம இந்த எம்பி மேட்டருக்கே வருவோம். இப்ப தர்மேந்திர பிரதான் எம்பிகளை நோக்கி சொல்றாரு, வெறுமனே திமுக எம்பிகளை நோக்கி சொல்றாரு அப்படின்னா அது நாடாளுமன்ற அவைக்கு வெளியே அவர் சொல்றாருன்னா அது தனிப்பட்ட ஒரு எம்பியை சொல்றாருன்னு எடுத்துக்கலாம். அதுவுமே லாஜிக் தப்பு. ஏன்னா இப்ப நீங்க கேட்ட மாதிரி அவங்க 2 பேருக்கு என்ன பர்சனல் வெஞ்சன்ஸா இருக்குது பேசிக்கிறதுக்கு, அது கிடையாது. இவர் நாடாளுமன்ற அவைக்குள்ள சொல்றாரு. எதற்காக சொல்றாரு? நிதியை கேட்கறாங்க நம்ம ஆளுங்க நோக்கி இதை சொல்றாரு. நீங்க வந்து அன்சிவிலைஸ்டு, அன்டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறப்பல நாடாளுமன்ற அவையில தனிப்பட்ட ஆராசா அவர்கள் கிடையாது, தனிப்பட்ட கனிமொழி அவர்கள் கிடையாது, தனிப்பட்ட தமிழச்சி தங்கப்பாணி அவர்கள் கிடையாது. அவங்க இந்த மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறாங்க. ஓகேவா? இப்ப வந்து கனிமொழி தோழர் இருக்கிறாங்கன்னா அவங்க அந்த மக்கள் ஜெயிச்சு ஓட்டு போட்டு அந்த ரெப்ரசன்டேட்டிவா இருக்காங்க. எளிமையா புரிய வைப்போமே இந்த சங்கிகளுக்கும் இந்த சொங்கிகளுக்கும் சேர்த்து புரிய வைப்போமே. இப்போ உலக நாடுகள்ல ஏதோ ஒரு நாட்டினுடைய அதிபர் இல்ல ஏதோ ஒரு நாட்டினுடைய இருக்கிற ஒரு அமைச்சர் பிரதமரை பார்த்து இல்ல அமித்ஷாவை பார்த்து இல்ல இங்க இருக்கக்கூடிய முக்கியமான வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்த்து நீங்க எல்லாம் வந்து காட்டுமிராண்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது வெறும் மோடிக்கு மட்டுமா, அமித்ஷாவுக்கு மட்டுமா, இல்ல வந்து அந்த வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு மட்டுமா, மொத்த இந்தியாவையும் பச்சைப்படுத்திட்டாங்க. நீங்க குதிப்பீங்களா இல்லையா? ஏன்னா அதான் லாஜிக். இப்ப அவைக்குள்ள சொல்றான். இப்போ ஒண்ணு இல்ல, இப்ப இங்க இருக்கிற மொத்த தமிழர்களும் டெல்லிக்கு வண்டி பிடிச்சி போய் எங்க தொகுதிக்கு இது வேணும் அது வேணும் கேட்க முடியாது. அதுக்காக தான் எங்கால் ஒருத்தன் எங்க உரிமைகளை பேசுற ஒருத்தன் நாங்க செலக்ட் பண்ணி அனுப்புறோம். அவன் எங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேட்பான், அவன்கிட்ட நீ கொடுத்து அனுப்பு அப்படிங்கிறது இந்த எலக்ட்ரல் சிஸ்டம். அப்போ இந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக அவங்க இருக்காங்க, மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க. அப்போ அவங்கள நோக்கி நீ சொல்றதுங்கிறது அந்த மக்களை இழிவுபடுத்துறது தான். இப்போ இப்படி ஒருத்தன் தர்மேந்திர பிரதானுங்கிற பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு ஆளு இப்படி தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகளை பார்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தவங்களையும் இப்படி வந்து சொல்லும் போது உண்மையான ஒரு மானத்தமிழனா இருந்திருந்தா, பெருமதிப்பிற்குரிய எங்க அண்ணன் மானங்கட்ட சீமானை பார்த்து கேட்கறேன், உனக்கு உண்மையாகவே நீ மானத்தமிழனா இருந்திருந்தா என்ன கேட்டிருக்கணும்? ஏண்டா ஆரிய வந்தேரிகளே, நீங்க எங்கேயோ இருந்து ஆடு மாடு ஓட்டிக்கிட்டு வந்து பஞ்சம் முளைக்கிறதுக்கு இந்த நாட்டுக்கு வந்த நீங்க நீங்க ஆரிய நீங்க வந்து தமிழர்களை பார்த்து தமிழர்களுடைய பிரதிநிதிகளை பார்த்து நீங்க வந்து காட்டுமிராண்டின்னு சொல்லுவீங்களா? இத இந்த மானத்தமிழ் இருக்கிற வரைக்கும் ஒரு காலம் இதை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னா நீ பேசிருக்கணும். ஏன்னா நீ இப்படிதானே கொதிச்சிருப்ப. நீ கொதிச்சிருந்தீங்கன்னா அப்ப சொல்லலாம். ஆனா நீ என்ன பண்ற? யார் பேசணும்னா அவங்களோட நீ வந்து கள்ள உறவு வச்சுக்கிட்டு, கள்ள உறவு கூட இல்ல ஓப்பனாக உறவு வச்சுக்கிட்டு நீ வந்து இவங்களுக்கு எதிராக நீ செயல்பட்டு இருக்க. சரி, இப்ப இந்த எம்பி எல்லாம் விடுங்க, அவனுக்கு தமிழர்கள் மீதும் வந்து அக்கறை கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி தமிழர் பிரதிநிதிகள் மீதும் கிடையாது. ரைட்டு. உங்க அண்ணன் சீமானுக்கு வீடு பிடிச்சி கொடுத்தது அக்கா தமிழச்சி தங்கப்பாணி தான். இல்ல நம்ம பல வீடியோல அதை பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அவங்கதான், ஆமா அவங்கதான் வீடு உறுதிதான். அவங்கதான் வந்து சரி பாவம் பண்ணிருக்காங்க. ஓகேவா? கெஞ்சறதெல்லாம் மன்னனாச்சே, கெஞ்சிருப்பான் ஏதோ பண்ணிருப்பான். ரைட், வாங்கிட்டு வீடே இல்லக்கா, புள்ளக்குட்டியோட எங்க நாய் கிளி இதெல்லாம் சேர்த்திட்டு நாங்க நடுத்தெருவில் நிக்கிறோம், 15 வேலையாட்களை வச்சு நாங்க நடுத்தெருவில் நிக்கிறோம், ஏதாவது உதவி பண்ணுக்கா அப்படின்னு கெஞ்சிருப்பான். சரி, ஏதோ பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கோ. அப்ப அவங்களையும் சேர்த்தானே அன்சிவிலைஸ்னு சொல்றாப்ல தர்மேந்திர பிரதான். அவங்களையும் சேர்த்தானே சொல்றாங்க. அவங்க பேரே தமிழ் வச்சுன்னு மாத்திட்டாங்க. அவங்க பேர் ஆக்சுவலா சுமதின்னு நினைக்கிறேன் இல்லையா? அவங்க தமிழ் வச்சுன்னு மாத்திட்டாங்க.
அவங்க பேரே தன்னை வந்து தமிழச்சின்னு அடையாளப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப அவங்களையும் சேர்த்து தான் அன்சிவிலைஸ்டுங்கிறான். சரிப்பா, அப்ப அவங்கள சொன்னா உனக்கு பரவாயில்லையா? இல்லப்பா, ஆராசாவை முதலமைச்சர் ஆக்கணும்னு கொதிச்சல்ல, அந்த ஆராசாவும் சேர்த்தான சொல்லியிருக்கிறான். அப்ப பரவாயில்லையா உனக்கு? அப்ப இதைத்தான் நம்ம பலமுறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவனுக்கு தமிழர்கள் மீது, தமிழ் அரசியல் மீது எல்லாம் இவனுக்கு வந்து அக்கறை கிடையாது. இவன் வந்து ஒரு RSSனுடைய வளர்ப்பு பிராணி ஜந்து, அவ்வளவுதான். இது 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 ஏதோ வந்து நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி முதல் தடவை நடந்தது இல்லை. இந்த மாதிரி பல தடவை நடந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படின்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பேசிட்டு இருக்கும் போது சொன்னீங்க, இந்த ஏற்கனவே போய் இதுலயா மும்பைல போய் ஓட்டு கேட்டு வந்தான், மோடி மகாராஷ்டிரால ஓட்டு கேட்டு வந்தான். என்ன சொன்னாரு அந்த டயலாக் சொல்லுங்க. மோடி என்கின்ற பெருமகன் உலக வங்கியிலே 1 லட்சம் கோடி கடனை அடைத்து மேற்கொண்டு 1 லட்சம் கோடியை போட்டா. அது மட்டுமா? அது அதுக்கப்புறம் பல சம்பவங்கள் நடந்திருக்குது. எங்களுக்கு வழிகாட்டுறதே யாருன்னு கேட்டீங்கன்னா திருச்சி சங்கரப்பா. எங்க சங்கரப்பா என்ன சொல்றாரு? யார் அந்த சங்கரப்பா? RSS பீஸ் இல்லையா? சரி, அதை விடுங்க. அடுத்து மோடிக்கு சீபாட்டா இஷ்டம், மோடிக்கு சீபாட்டா இஷ்டம். அதை வந்து பேசினாப்ல அவருக்கு பேக்கப் செய்யலாம், என்ன வேணா செய்யலாம், அது என்ன வேணுமோ நாங்க செய்யறோம். நீ RSS ஆரியத்தை எதிர்க்கிறன்னா அதனுடைய கிளை கழகம் எப்படி உனக்கு எதிரி? எப்படி உங்ககிட்ட வந்து மோடிக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் நாங்க செஞ்சு தரோம் அப்படின்னு உன்னை வந்து ஊக்கப்படுத்துறாங்க, வளர்க்குறாங்கன்னா நீ யாரு? எதுக்காக? சீமான் இவனும் சமீபத்துல ஒரு விழால பார்த்து அப்படியே கட்டி பிடிச்சு பாசத்தை பொழிஞ்சிக்கலையா? அது நடந்துச்சு. ஏன் இந்த ஆல்பம் தூக்கி மாமா போயிருக்கான்ல, ஏன் இவன் ஒரு மேடையில பேசல? மாற்றுக் கட்சியில இருந்தாலும் கூட அண்ணாமலை போன்ற ஒரு நேர்மையான நபர், அண்ணாமலை பத்தி கிளிக்கிறாங்க ஆன்லைன்ல. ஒருவேளை இது அந்த அரசியல் நாகரிகமா இருக்குமோ? இந்த நாகரிகமா? சரி, இப்படி இவன் என்னைக்காவது திமுக தலைவர்கள் நோக்கி, திமுகல இப்ப அமைச்சராக இருப்பவர்கள் முதல் கொண்டு பல்வேறு பொறுப்புகள் வகிக்கிறவங்களுக்கு ஈழ ஆதரவு நிலைப்பாடு உள்ளவங்க இருக்கிறாங்க, ஈழத்துக்கு ஆதரவு கூட்டமிட்டவங்க இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் குறிப்பிட்டு திமுகல இருக்க இவங்க எல்லாம் ஈழத்துக்கு நல்ல முடிவுல தான் இருந்தாங்க, திமுக மொத்த கட்சி நான் சொல்லல அப்படின்னு இவங்க என்னைக்கா பேசியிருக்காங்களா? திமுகவே ஈழத்துக்காக வந்து பல தியாகங்களை பண்ணிருக்கிறதா? ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு. திமுக இருக்கிறவங்க இது சொன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, காங்கிரஸ்ல இருக்கிற முக்கியஸ்தர்கள் ஈழத்துக்கு பல உதவி பண்ணிருக்காங்க. ஒண்ணு இல்ல, இன்னைக்கு இருக்கிற திருச்சி வேலுசாமி அவர்கள் புலிகள் ஆதரவு நிலைப்பாடு அவர் இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னும் பல பேர் இருக்காரு. அதான் சொல்றேன், அவர் இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட எல்லாம் நீ அரசியல் நாகரத்தை ஏன் கடைபிடிக்கிறியா? சரி, இதெல்லாம் விட்டுருங்க. அவர் வந்து இவன் என்ன சொல்றான், திராவிட வந்து திருச்சி பேசுது தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிறான். சரி, ஒரு ஆர்கியூமெண்ட் சேக்குக்கு இதை எடுத்துக்குவோம். இப்படி திமுக சொன்ன பேசின பல விஷயங்களை வந்து பாஜக திருச்சி பேசியிருக்கேன். அன்னைக்கு அரசியல் நாகரிகம் கற்பிச்சு அன்னைக்காவது கடைபிடிச்சு அன்னைக்காவது வந்து பாஜக திருத்தி பேசுது, திமுக அப்படி சொல்லல அப்படின்னு 1000 தான் எங்களுக்கும் முரண்பாடு இருந்தாலும் இது அப்படி எல்லாம் என்னைக்கா பேசியிருக்கானா? பேசவே மாட்டான். பேசியிருக்காரு. எங்க வழக்கு இந்த மாதிரி வரும்போது பங்காளி சண்டை, எங்களுக்குள்ள பங்காளி சண்டை, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைன்னு தப்பிக்கிறதுக்கு உதவி வேணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி பேசுவாரு. ஆனா உண்மையிலுமே யாருக்கு பங்காளினா RSSக்கும் RSSக்கு தான் நம்ம பங்காளி. அதுதான் நம்ம பல முறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்ல, நீங்க தொடர்ச்சியா அவங்களுடைய ஆரம்பத்துல இருந்து அவங்களுடைய செயல்பாடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பெரும்பாட்டன் பாரதி சரியா போயிட்டு, பெரும்பாட்டன் பாரதி ஊரு தமிழ் தாத்தா, தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் போன வருஷம் வரைக்கும். இந்த வருஷம் அவருக்கு வந்து ப்ரமோஷன் ஊவே சாமிநாதன் ஐயர் மிகவும் நல்லவர்னு போட்டாங்க. இப்ப எந்த சாமிநாத ஐயர்னு நம்ம சொல்லிடணும். அதை சொல்லுங்க. நாடார்கள் கோயில் நுழைவு கூடாது, அவர்கள் வந்து கோயிலுக்கு வெளியேத்தான் நிக்கணும்னு பிரிவி கவுன்சில் வரைக்கும் போய் வாதாடின அந்த சாமிநாத ஐயர் மிகவும் நல்லவர். இவருக்கு தமிழ் தாத்தா இல்லையா? அவர் தமிழ் தாத்தா. இப்படி ஆரியத்தை தூக்கி பிடிக்கிற வேலையத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்ப புதுசா இன்னொரு கோஷ்டி உள்ள சேர்ந்துருக்குது. நம்ம தர்மேந்திர பிரதான் இப்படி தமிழர்களை இழிவுபடுத்துறாருன்னு பேசினோம்னா திமுக இரட்டை நாடகம் ஆடுகிறது அப்படின்னு இந்த சட்னி ராஜ்மோகன் பேசிக்கிட்டு இருக்கான். இதே நாம் தமிழர் டோனு நாங்க இப்பயே சொல்லி வைக்கிறோம். இல்ல, அந்த காமெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க கொடுக்கல, நீங்க வாங்கல. இல்ல, கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை, கேட்க வேண்டியது உங்களுடைய உரிமை. என்னது அவனை தனியா மிதிக்க வேண்டியது இருக்கு. அவங்க கொடுக்கலப்பா, ஏன் நீங்க ஏன் வாங்கல? வாங்க முடியும். சரி, அவனை தனியா மிதிக்க வேண்டியிருக்கு. நம்ம அதான் திரும்பி நம்ம பதிவு பண்ண வேண்டியது ஒண்ணுதான். இவன் வந்து திராவிடத்துக்கு பங்காளி கிடையாது. இவன் RSSக்கு அண்ணாமலைக்கு தான் பங்காளி. LHS = RHS, NTK = TVK = RSS. அவ்வளவுதான்.